Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஒரு இதுவரைக்கும் இல்லாம புதுசா வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு சம்மர் கேம்ப் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னால வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால வேதிக் மேத்தமேட்டிக்ஸை பத்தி ஒரு தரவு ஐடியா, இதுல என்னென்ன क्वेश्चंस, வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன, இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது விஷயமா இன்னைக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஒரு சம்மர் கேம்ப் ஆரம்பிக்கிறேன், நடத்த போறேன். 5th மேல இருந்து 15th மே 2025 10 டேஸ் சம்மர் கேம்ப். ஏஜ் லிமிட் வந்து about 10 இயர்ஸ். 5th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதுக்கு மேல 6th மேல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து இந்த சம்மர் கேம்பை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸ்க்கு மேல எத்தனை இயர்ஸ் வரைக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது விஷயமா தான் இதுல சொல்ல போறேன். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். ராமானுஜர், சீனிவாச ராமானுஜர் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய கணித மேதை. அவருக்கு வந்து அவர் தன்னுடைய சுயசரிதையில என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்தை சார்ந்தவர். அவரு நாமகிரி தாயார் வந்து அவருடைய குலதெய்வம். நாமகிரி தாயார் வந்து என்னுடைய கனவுல வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க, அம்பாள் வந்து எனக்கு கனவுல நிறைய சொல்லி கொடுத்தா அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அவரே சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. தூங்கிட்டு இருப்பாராம். தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு முழிப்பு தட்டும். முழிப்பு தட்டோடனே பேனாவும் ஓட்டோ எடுத்து விறுவிறுன்னு எழுதுவாராம். அந்த மாதிரி அதுக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தானாவே தோணக்கூடியது. அது எல்லாருக்கும் வராது, இறைவன் அவங்கள அதுக்காகவே படைச்சிருப்பான், அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும். அதனால அந்த மாதிரி ராமானுஜனுக்கு எப்படி இன்ட்யூஷன்ல தானாவே தோணிச்சோ, அதே மாதிரி பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1911 இருந்து 1918 வரைக்கும் இது அவராவே உருவாக்குனது. பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகள் சிருங்கேரியுடைய பீடாதிபதிகள்ல அவரும் ஒருத்தர். அதுல அவருக்கு வந்து 1911 இருந்து 18 வரைக்கும் ஒரு 16 சூத்திரங்களையும் 13 ஒரு சப் சூத்ராஸ், அதுக்கு கிளை சூத்திரங்களையும் உருவாக்கினார். மொத்தம் 29 சூத்திரங்களை உருவாக்கி நிறைய ஷார்ட்கட்ஸை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஷார்ட்கட்ஸ்ன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஆப்டிடியூடுக்கு, ஜெனரல் ஆப்டிடியூடுக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து கிடைக்குது. அப்ப இந்த யாரு வேதிக் மேத்தமெட்டிக்ஸ், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, பாலினாமியல் டிவிஷன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் வித்தின் செகண்ட்ஸ்ல பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ற மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காரு. நான் இதுல கொஞ்சம் சில ஷார்ட்கட்ஸை செலக்ட் பண்ணி நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்கை வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. வேதிக் மேத்தமெட்டிக்ஸை பத்தி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. யாருக்கு முதல் விஷயம், இந்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை வந்து ஒரு சுமையாக நினைச்சு படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது இது என்ன செய்யும்னா மைண்டை நல்லா ஷார்பன் பண்ணும். அப்படி ஷார்பன் பண்ணும்போது இவ்வளோ ஃபாஸ்டா மேத்ஸை போட முடியும் அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா மேத்ஸ்னாலே ஒரு பேர்டனாகவும் ஒரு கஷ்டமாகவும், யாரை கேட்டாலும் மேத்ஸ் கஷ்டம், டியூஷன், அது இது அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸை நம்ம கத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதே நேரத்துல நல்லா ஃபாஸ்டா போடுறதுக்கான ஒரு பிராக்டிஸை கொடுக்கும். அதே நேரத்துல நம்ம மைண்டை நல்லா ஷார்பன் பண்ணுவோம். இந்த மாதிரியான இது இருக்கு. யாருக்கு? குழந்தைகளுக்கு, ரொம்ப 6th இருந்து படிக்கக்கூடிய, ரொம்ப பேசிக்கா மேத்தமெட்டிக்ஸை படிக்கக்கூடிய. நெக்ஸ்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெனரல் ஆப்டிடியூடை ஃபேஸ் பண்றவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ், வாட் எவர் இட் பி, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ல உள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ரொம்பவே கை கொடுக்கும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம பட்டுன்னு ஆன்சரை போட்டுட்டு அடுத்ததுக்கு போய்கிட்டே இருந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், டைமை வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வாட் இஸ் தி ஏஜ் லிமிட்? நம்மளுடைய 3வது क्वेश्चनக்கு இந்த இடத்துல ஆன்சர் வருது. ஏஜ் லிமிட் என்ன? நான் அதான் போட்டிருக்கேன், about 10 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்.
10 வயசுக்கு மேல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய எத்தனை வயசுக்காரங்களா இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இதை டீச் பண்ணலாம். நீங்க இதே மாதிரி உங்க ஏரியால நான் விர்ச்சுவலா கோச்சிங் நடத்துற மாதிரி நீங்க உங்க ஏரியால போய் ஒரு இருக்கக்கூடிய இடத்துல கோச்சிங் நடத்தலாம். பக்கத்துல உள்ள நிறைய ஸ்கூல்ஸை வந்து நீங்க கேன்வாஸ் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் நடத்தலாம். அதனால நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கத்துக்கிட்டு நீங்க இதை ஒரு ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வழிமுறையா கூட பயன்படுத்திக்கலாம். சரிதானா? நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வழிமுறையை கூட சொல்லி தரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். about 10 years நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல் குழந்தைகள் லீவ்ல என்ன பண்ணன்னு தெரியாம இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல நடத்த போறேன். விர்ச்சுவல் கிளாஸஸ் தான் ஆன்லைன்ல நடத்த போறேன். லைவ்ல நடத்துவேன். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். வித்தின் செகண்ட்ஸ்ல ஆன்சர் போடுற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை வந்து உங்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பேன். இந்த விர்ச்சுவல் கேம்ப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. 9025140676 இது என்னுடைய நம்பர். ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500 for 10 days. 10 daysக்கு 500 rupees நீங்க பே பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட்ல தான் நடத்த போறேன். அதனால எவ்வளோ ஆட் பண்ண முடியும், கூகுள் மீட் அல்லது ஜூம் மீட்டிங் இருக்கும். நீங்க வந்து ரொம்பவே ரஷ் சேர்த்தனா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அதனால ஓரளவுக்கு என்னால எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதோ அந்த அளவுக்கு நான் அட்மிஷன் கொடுப்பேன். அதனால நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமீடியட்டா பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. May 5th அன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னுடைய வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்க. இந்த சம்மர் டைமை வீணாக்காம யூஸ்ஃபுல்லா உங்களுடைய மைண்டை ஷார்பன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இதை வந்து யூஸ் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா அடுத்தல நம்ம ஒரு சம்மர் கேம்ப் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி உள்ள டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே இந்த கேம்ப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல போய் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப்பு எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருந்தா நீங்க இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுதான் பேமெண்ட் நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் கான்டாக்ட் நம்பர், எல்லா நம்பரும் இதுதான். இதுல பே பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்காக பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் குரூப்ல ஆட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். அதனால இந்த சம்மர் வீணாக்காம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க பேரண்டா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை ஆப்பர்ச்சுனிட்டியா கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்.